பக்தி ஒலி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் புதுமையை கொண்டு போயினுக்கிறோம். இதுல பார்த்தோன்னா இப்போ மக்களுக்கு புதுமையான ஒரு விஷயம். இது பார்த்தோன்னா நாட்டு மருந்துகள்ல போய் பாருங்க, அஞ்சின கல்லுன்னு கேளுங்க. இந்த அஞ்சின கல் பார்த்தோன்னா இயற்கை பூமியில விளக்கூடிய விஷயம். இப்ப இந்த அஞ்சின கல் வாங்கினோன்ட்டு இது எப்படி பயன்படுத்தணும், எதுக்காக இது யூஸ் ஆகும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ பார்த்தோன்னா தெய்வீக சம்பந்தப்பட்டதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மூன்றாம் கண்ணு ஓபன் பண்ணும் ஒரு சைடு பூரா அது ஒரு சைடு திரிஞ்சுன்னு இருப்பாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மூன்றாம் கண்ணு ஓபன் பண்றேன்னு சொல்லி போட்டு ஏதோ ஒரு இதுல ஞானத்துல பண்றேன்னு சொல்லுவாங்க. அது எந்த ஞானத்திலும் பண்றதில்ல. மூன்றாம் கண் ஓபன் பண்றதுக்கு சில பேர் என்ன பண்ணணும்னா, அந்த அஞ்சன கல் இருக்கு பாருங்க, அதவே மைய அரைச்சி நெத்தியில வச்சு மூன்றாம் கண்ணு ஓப்பன் பண்ண, அதே இயற்கை ஓப்பன் ஆயிரும் சில பேருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நெத்தியில வச்சுட்டு நம்ம இந்த அஞ்சனக்கல்ல நம்ம நைட்ல படுக்கும் போது அது இயற்கை கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகும். இதுதான் இதுக்கு பயன்பெற விஷயம் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் பழமையானவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ தீட்சை இப்ப நாங்களே என்ன பண்ணுவாங்க, நிறைய கணபதி காளி வர இந்த மாதிரி உபாசனை எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் மையில நெத்தியில வச்சுதான் அது நாங்க தீட்சை கொடுப்போம். அப்ப கொடுக்கும் போதே என்ன பண்ணோம், மை இந்த என்ன ஆகும், இந்த அஞ்சனக்கல் அது உள்ள போடுறாங்கல்ல, அது ஆக்டிவ் ஆகி சில பேருக்கு ஓப்பன் ஆயிரும். ஏன்னா சில பேருக்கு இயற்கையே டக்குன்னு வச்சு ஒன்னே ஓப்பன் ஆயிரும். சில பேருக்கு என்ன பண்ணாலும் ஓப்பன் ஆகாது. ஏன்னா அந்த மனசை ஒரு நிலை கண்ட்ரோல் பண்ணும். அப்ப அந்த அஞ்சன கல் இந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்தும். அடுத்து நம்ம என்ன பண்றோம், இந்த இதே அஞ்சன கல், இப்போ அஞ்சன கல் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இந்த நாய்கள் எல்லாம் பார்த்தோன்னா குலைக்கும். நாய் குலைக்கும், இந்த பாம்பு மற்ற நிறைய மிருகங்கள்லாம் பார்த்தோன்னா நம்ம துரத்தி கடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இதை நம்ம துரத்தி கடிக்கக்கூடிய விஷயத்துக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இந்த அஞ்சன கல்லை நம்ம ஒரு தாயத்துல போட்டு விபூதி கொங்க அடிச்சிங்கன்னா, எப்படியாப்பட்ட விதம் நம்ம குலைக்கக்கூடிய விஷயம் வந்தாங்கன்னா அது அப்படியே ஸ்தம்பனம் ஆகி நம்ம கிட்ட அப்படியே சாந்தமா வந்துடும். பாம்பாக்கட்டும், நாயக்கட்டும், எது பூனையக்கட்டும், எலியக்கட்டும், எந்த விஷயம் இருந்தாலும் மிருகங்கள் கடிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நம்மளை பார்த்து அப்படியே சாந்தமாயிரும். ஏன்னா அஞ்சன கல்லுக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு, ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு, அந்த ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி அஞ்சன கல் நிறைய எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னு கூட நிறைய இருக்கும். நிறைய தெய்வங்களை நம்ம வசித்தன்மை கொண்டு வரதுக்காக பயன்படுத்தலாம். இதே அஞ்சன கல் பார்த்தோம்னா ரொம்ப கெட்டியா இருக்கும். இதுலயே பார்த்தோம்னா கலர் ரெண்டு விதமா இருக்கும். இதுல பார்த்தோன்னா காந்தத்துல இது பொடி பண்ணி கூட அதை பிரிச்சு எடுப்பாங்க நிறைய பேர். காந்த இது மாதிரி அஞ்சனக்கல்லுக்கு அவ்வளவு இருக்கு. அதுல பார்த்தோன்னா இதை நம்ம ஒரு பெரிய அஞ்சனக்கல் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய ரேட்டு தான், ஒரு மீடியமா வாங்கிக்கிங்க. ஏன்னா நம்ம அஞ்சனக்கல்ல நம்ம வாஸ்படியில ஒரு இதுல ஒரு சின்னதா ஒரு நூல் எடுத்துங்க, நல்ல ஒரு பெரிய இதை எடுத்து நல்ல ஒரு இதை எடுத்து 4 மூலை நூல் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கா போட்டு வாஸ்படிக்கு நேர நம்ம கட்டி தொங்க விட்டுருங்க. இப்போ வர்றவங்க எல்லாம் இந்த கல்லை பார்த்த உடனே நம்ம கண்ணு என்ன ஆகும்னா, நம்ம வீட்டு சைடு திரும்பாது, நம்ம போறாம போச்சிருப்பெல்லாம் தெரியாது. இந்த கல்லை பார்த்த உடனே இந்த கல்லு என்ன பண்ணணும்னா அப்படியே அமுத்தி விட்டுரும். என்ன சொன்னா அப்படியே ஸ்தம்பனம் பண்ணி விட்டுரும். அப்போ நமக்கு என்ன ஆகும், கண்டிஸ்டியும் இருக்காது, அது போறாம போச்சிருப்போம், நம்மளை விட்டு விளைகிறோம். அந்த மாதிரி வாஸ்படியில வைக்கலாம். அது ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து இதே அஞ்சன கல்லை நம்ம என்ன பண்ணணும், இந்த அஞ்சன கல்ல நம்ம இன்னொரு விஷயம் பண்ணலாம். நோய் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு உடம்பு ரீதியோ மாந்திரிக சம்மந்தப்பட்டதோ கர்ம வினைகள்ல இந்த நோய்கள் இருக்கும். அவங்க எல்லாம் நம்ம குளிக்கும் போது இந்த அஞ்சன கல்ல ஒரு துண்டு அதுல போட்டுட்டு அதை நல்ல கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம குளிக்கணும். குளிக்க கூடாது, குளிச்சுட்டு வரணும். குளிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த சரும நோய்கள், நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நெகட்டிவ், இந்த தீய சக்தி பாதிப்புல இருக்கிறவங்க, இந்த மாதிரி சோடையில மாடியும் பயந்து போனவங்க எல்லாம் இது நம்ம மேல உழும்போது அந்த தண்ணி குளிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட நெகட்டிவ், கெட்ட சக்தி, தீய சக்தி எல்லாமே நம்மளை விட்டு விளைகிறோம். அந்த மாதிரி பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய விஷயம் பார்த்தோன்னா, ஜோதிடர்கள் இந்த மாதிரி குறி சொல்றவங்களாம் கூட இந்த அஞ்சனக்கல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மூலிகைக்கு மை அரைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, இதை மையில மிக்ஸ் பண்ணி அரைச்சி இதை திறப்போட்டு எத்தியில் வரும்போது சகல தெய்வங்களும் தேவதைகளும் யாரை வேணாலும் வசப்படுத்தலாம். அதே மாதிரி குடும்ப ஒற்றுமைக்கு இந்த கல்லை பயன்படுத்தலாம். இதுலயே நீங்க இன்னொன்னு கூட பண்ணலாம். இந்த கல்லை நம்ம பூஜை அறையில ஒரு பெரிய கல்லை வச்சு கூட நம்ம எப்படி லிங்கம் வழிபாடு பண்ற மாதிரி நீங்க அதை வச்சு கூட நீங்க கண்டிப்பா அப்படியே பூஜை பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் பார்த்தோன்னா அந்த வீட்டுல நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா அஞ்சன கல்லுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சக்தி. சும்மா திவுலொன்று கல்லே இவ்வளவு வெயிட்டா இருக்கும், ரேட் அதிகமா இருக்கும். முடிஞ்ச வரையும் பயன்படுத்திங்க. அதே மாதிரி நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த அஞ்சன கல்லை நீங்க ஒரு பட்டு துணியில கட்டி அதை பூஜை அறையில வைக்கலாம், கெல்லால வைக்கலாம், பர்சுல வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சீங்கன்னா நிச்சயம் அந்த நமக்கு வசித்தன்மை உண்டாகும். அதே மாதிரி அஞ்சன கல்லுக்கு எப்பவுமே மினுமினுப்பு பளபளப்புன்னு இருக்கும். இந்த முகம் வசித்துக்கும் நிறைய பேர் மையங்கள கலந்து நெத்தில வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த முகம் பளபளப்பு வரும். ஏன்னா அஞ்சன கல்ல இன்னும் நிறைய மருந்துக்கெல்லாம் கூட பயன்படுத்துறாங்க. நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துற முறை தான் இது பண்றோம். அதே மாதிரி இந்த அஞ்சன கல்ல கூட நம்ம என்ன பண்றோம்னா, வீட்டுங்கள்ல இந்த ஜன்னல்ல கூட
4 மூலையும் அங்கங்க ஜன்னல்கள்ல ஒவ்வொரு துண்டு கட்டி வச்சு நம்ம வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல வசித்தன் மாதிரி இருக்கும், கெட்ட சக்தி எல்லாம் உள்ள நுழையாது. அதே மாதிரி இந்த அஞ்சனக்கல்ல வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து நம்ம தூக்கம் இல்லை, நைட்ல கெட்ட கெட்ட கனவு வருது, நிறைய அழுண்டு தூக்கி போடுது, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா படுக்கை அறையில தலகாணிக்கு அடியில ஒரு துணியில கட்டிட்டு அதை வந்து நம்ம வச்சுட்டு அது மேல படுத்தோம்னா நல்ல தூக்கம் வரும், இனிமையான தூக்கம் வரும். அதே மாதிரி தூங்கி எப்படா தூங்கணும்னு நமக்கே தெரியாது, திரும்பி நல்ல ஒரு தூக்கத்தை கண்டு காலையில் எழும்போது மனம் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், அதே மாதிரி ஒரு சந்தோஷம் புத்துணர்ச்சி இருக்கும். அப்போ நீங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா போய் தயவு செய்து சொல்றேன், நாட்டு மருந்துகள்ல போய் வாங்கி நீங்க பயன்பெறுங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.